எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேராசிட்டமால். இப்போது யாருக்காக இருந்தாலும் ஜுரம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நினைக்கிறது ஓகே பேராசிட்டமால் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ பேராசிட்டமால் பாதுகாப்பானதா இல்லை அதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசிட்டமால் பொதுவாக பாதுகாப்பானது தான். ப்ரிஸ்கிரைப்டு டோஸ், அதாவது உங்களுக்கு மருத்துவர் பரிந்துரைக்கப்பட்ட மருத்துவரால் பரிந்துரைக்கப்பட்ட டோஸில் நீங்கள் எடுக்கும்போது அது சேஃப் தான், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக டோஸ் எடுக்கும்போது அது ப்ராப்ளம் ஆகும். அதிகப்படியாக பேராசிட்டமால் ஓவர் டோஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களோட பதட்டம். குழந்தைக்கு ஜுரம் விடவே இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது, 103 டிகிரி 104 டிகிரி போகுது அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் மருந்து கொடுத்து ஜுரம் குறையுது ஆனால் மறுபடியும் 2 மணி நேரத்துலேயே 3 மணி நேரத்துலேயே ஜுரம் திருப்பி வருது அப்படிங்கும்போது பெற்றோர்கள் ஜுரத்தினால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருமோ அப்படின்னு பயந்து பேராசிட்டமாலை அடிக்கடி அளவுக்கு அதிகமான டோஸில் இல்லாட்டி மறுபடியும் கொடுத்துட்றாங்க. இது பெரிய ஆபத்து தான் ஏற்படுத்தும். பேராசிட்டமால் அப்படின்னா என்ன டோஸில் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 மில்லிகிராம் பர் கிலோகிராம் பர் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் குழந்தையோட எடைக்கு 1 கிலோ வெயிட்டுக்கு 15 மில்லிகிராம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ குழந்தை இருக்காங்க அப்படின்னா 10 × 15 150 மில்லிகிராம் ஒரு டோஸ்க்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இது மாதிரி ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 4 முறை கொடுக்கலாம். ஒரு தடவை நீங்கள் பேராசிட்டமால் கொடுக்குறீங்கன்னா, ஒரு தடவை கொடுத்ததுக்கும் 2வது தடவை நீங்கள் கொடுக்கறதுக்கும் இடையில 4 மணி நேரமாவது, குறைந்தபட்சம் 4 மணி நேரமாவது இடைவெளி இருக்கணும். ஆனால் நீங்கள் 24 மணி நேரத்தில் 4 முறை இந்த மருந்தை கொடுக்கலாம். அதுக்கு மேலே பேராசிட்டமால் நீங்கள் கொடுக்கவே கூடாது. இப்போ இந்த டோஸை நான் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த பாட்டிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே நிறையா ஸ்ட்ரென்த்தில் வரும். அதாவது ட்ராப்ஸ்னு வரும், இல்லை சிரப்லேயுமே 120, 250, 500 இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரென்த்தில் வருது பேராசிட்டமால் சிரப்ஸும். இதனாலையும் டோஸ் நிறைய நேரங்களில் தப்பாக அதிக டோஸ் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. இப்போது இது டோஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கிற சிரப்லேயோ ஒரு ட்ராப்ஸ்லேயோ அந்த பாட்டிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே கொடுத்துருப்பாங்க ஈச் 5 ml கண்டெய்ன்ஸ். இது எல்லா சிரப்லேயுமே இருக்கும். ஈச் 5 ml கண்டெய்ன்ஸ் how many மில்லிகிராம் அப்படின்னு சொல்லி. இப்போ இது 250, அதனால் 5 ml கண்டெய்ன்ஸ் 250 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 120, 100 எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பாங்க. ட்ராப்ஸ்னால் 1 ml கண்டெய்ன்ஸ் 100 மில்லிகிராம் இல்லாட்டி 125 மில்லிகிராம் அந்த மாதிரி இருக்கும். ட்ராப்ஸ்னால் பொதுவாக உங்களுக்கு மேலே ஃபில்லர் வச்சு கொடுத்துருப்பாங்க. இல்லை சிரப் அப்படின்னா மேலே அந்த மெஷரிங் கேப்பில் கொடுத்துருப்பாங்க சிரப் கூட வர்றது. இப்போது 150 மில்லிகிராம் இப்போது உதாரணத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா 250, இப்போ P250 இந்த சிரப்பில் ஒரு மில்லிக்கு 50 மில்லிகிராம் இருக்கும். அதாவது 5 மில்லியில் 250 மில்லிகிராம் அப்படின்னா 1 ml 50 மில்லிகிராம் இருக்கும். அப்போ 150 மில்லிகிராமுக்கு 3 ml கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கூகுள்லேயே நிறையா ட்ரக் டோஸ் கேல்குலேட்டர்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு உங்கள் குழந்தையோட எடை, நீங்கள் வச்சுருக்கிற மருந்தோட ஸ்ட்ரென்த்து, அதாவது 5 மில்லியில் எத்தனை மில்லிகிராம் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு டோஸ் காட்டும். இல்லை நான் கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கூட கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரக் டோஸ் கேல்குலேட்டரோட ஒரு வெப்சைட்டோட லிங்க் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகி உங்கள் குழந்தைக்கு என்ன டோஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபார்மசியில் போய் கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு என்ன டோஸில் மருந்து கொடுக்கணும்னு ஃபார்மசியில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஃபார்மசியில் மட்டும் தயவு செஞ்சு டோஸ் கேட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அடுத்தது பேராசிட்டமால் ஓவர் டோஸ். ஓவர் டோஸ்னால் என்ன? அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு 60 மில்லிகிராம் அது ஒரு கிலோவுக்கு 60 மில்லிகிராமுக்கு மேலே கொடுக்கறது. அதாவது இப்போ நான் சொன்ன டோஸில் நீங்கள் ஒரு நாளைக்கு 4 முறைக்கு மேலே கொடுத்தாலும் அது ஓவர் டோஸ் தான். இல்லை நீங்கள் ஒரே தடவையில் ரொம்ப அதிகமான டோஸ் கொடுத்தாலும் ஓவர் டோஸ் ஆகும். அதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லீரல் செயலிழப்பு, அதாவது அக்யூட் லிவர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். கல்லீரல் செயலிழப்பாயிடும். இது ரொம்ப உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடிய விஷயம். அதனால் எப்போவுமே பேராசிட்டமால் டோஸ் கொடுக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா டோஸை செக் பண்ணி அதுக்கப்புறமாவே கொடுங்க. ஜுரத்தினால ஏற்படுற பாதிப்பை விட பேராசிட்டமால் ஓவர் டோஸ்னால ஏற்படுற பாதிப்பு ரொம்பவே அதிகம். யாருக்கெல்லாம் பேராசிட்டமால் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, லிவர் ஃபெயிலியர், அதாவது லிவர் சரியாக வேலை செய்யாதவங்களுக்கு பேராசிட்டமால் நீங்கள் உங்கள் மருத்துவரை கேட்காம கொடுக்கக்கூடாது. நன்றி.